திருச்செங்கோடில் நடைபெறுகிற ஒரு சொல் கேளீர் பேச்சரங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு இளைஞர்கள் என்கிற பொது தலைப்பை இங்கே நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம். காதல்னா என்ன அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டாங்களா. ஒரு பரோட்டா மாஸ்டர்கிட்ட கேட்டாங்களா காதல்னா என்ன அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரா, காதல்ன்றது பரோட்டா மாதிரி ரெண்டு பக்கமும் வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாரா. ஒரு ஆட்டோக்காரன்ட்ட கேட்டாங்களா, காதல்ன்றது ரெகுலர் சவாரி மாதிரி இருக்கணும், அப்பப்போ வர லோக்கல் சவாரி மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னானா. காதல் என்ன அப்படின்னு ஒரு பத்திரிக்காரன்ட்ட கேட்டாங்களா. அதுக்கு அவன் சொன்னான், காதல்ன்றது கன்னித்தீவு மாதிரி, அதுக்கு முடிவே கிடையாது அப்படின்னானா. காதல்ன்றது என்ன அப்படின்னு ஒரு போலீஸ்காரன்ட்ட கேட்டாங்களா. அதுக்கு அவன் சொன்னான், காதல்ன்றது மாமூல் மாதிரி, அதிகமாக கிடைச்சா சந்தோஷம், கம்மியாக கிடைச்சா துக்கம் அப்படின்னானா. ஒரு லவ் ஃபெயிலியர் போய்ட்டு காதல்னா என்ன கேட்டாங்களா. அதுக்கு அவன் சொன்னான், காதல்ன்றது கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி, வெளியில் இருக்கவன் உள்ளே ஓட துடிக்கிறான், உள்ளே இருக்கவன் எப்படா வெளியில் ஓடலான்னு துடிக்கிறான் அப்படின்னானா. காதலை பற்றி சேட்டன் பகத் அப்படின்றவர் அழகாக சொன்னார். பொதுவாக உலகம் முழுக்க காதல் ஒரே மாதிரி தான் நடக்குது. பையன் பொண்ணை காதலிப்பா, பொண்ணு பையனை காதலிப்பா, கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்தியாவில் வித்தியாசம். அந்த பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கணும், பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கணும். பையன் வீட்டுக்கு பொண்ணை பிடிக்கணும், பொண்ணு வீட்டுக்கு பையனை பிடிக்கணும். பையன் வீட்டுக்கு பொண்ணு வீட்டுடைய கலாச்சாரங்கள் பிடிச்சிருக்கணும், பொண்ணு வீட்டுக்கு பையன் வீட்டுடைய கலாச்சாரங்கள் பிடிச்சிருக்கணும். பொண்ணு வீட்டுக்கு பையன் ஜாதி ஓகேவா இருக்கணும், பையன் வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு ஜாதியாக இருக்கணும். அதை தாண்டியும் இந்த கர்மம் பிடிச்ச ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்கணும். அப்போ தான் இந்தியாவில் காதல்ன்றது சாத்தியம். இவ்வளோ சிக்கலான விஷயத்த நம்ம பயலுக துடிக்கிறானுங்க காதலிக்க. பொண்ணுங்க கூட ஒரு வகையில் இசை தான். கொஞ்சம் நல்லா உத்து கேளுங்க, சங்கு சத்தம் கேட்கும். சார், இப்போலாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க, வாட்ஸ்அப்பில் லவ் பண்ணுறாங்க, ஸ்கைப்பில் உறவு கொள்கிறாங்க, வீடியோ சேட்டில் குழந்தை பெற்றுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஈபேல டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க, ஓஎல்எக்ஸில் புருஷனையே வித்துடுறாங்க. சிவன் காதலிச்சா திருவிளையாடல், பெருமாள் காதலிச்சா பெருமை, கிருஷ்ணன் காதலிச்சா லீல. ஆனால் நீங்கள் காதலிச்சா ஈவ்டீசிங் ஆச்சு. அதை புரிஞ்சுக்காம சுற்றுறீங்களே. எதுக்கு இந்த வயசில் லவ் நான் கேட்குறேன். லவ்ன்றது என்ன, ஒரு அழகான விஷயம். அது ஆனால் எந்த வயசில் வரணும்? நீங்கள் எல்லா விஷயத்தையும் சாதிச்சதுக்கப்புறம் வந்தால் பரவாயில்ல. இளைஞர் தன்னுடைய வாழ்க்கையில் வளரும் போதே காதல்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து அழிஞ்சு போயிட்டு இருக்கான் அப்படின்றத நான் மறுக்க முடியாத உண்மை. லவ் வீட்டுக்கு தெரிஞ்சா நாயே யாரை காதலிக்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு வீட்டில் எந்த நாயை காதலிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு நமக்கு இந்த நாய் பொழுப்பு? இவன் தினம் அவளுக்கு ஒரு பூ கொடுத்தா, அவள் பதிலுக்கு ஒரே ஒரு பூ கொடுத்தா, அதுக்கு பேர் தான் ஆப்பு. பொதுவாக பசங்க பார்த்தீங்கன்னா இந்த காதலில் ரஜினிகாந்த் மாதிரி, இவங்களுக்கு காதல் எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது. பொண்ணுங்க சத்யராஜ் மாதிரி, கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியாது. ஒரு ரெண்டு பொண்ணு நடந்து போயிட்டு இருந்துச்சான். ஒரு ரெண்டு பசங்க ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தானுங்களா. அந்த பொண்ணுங்க பாதிச்சான், இந்த பயலுக்கு ரொம்ப நாளாக நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க, எதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு ராக்கி கயிறை எடுத்துட்டு அந்த ரெண்டு பையன் கைத்துலையும் கட்டி கையில் கட்டி அண்ணாண்டுருச்சுங்களாம். உடனே நம்ம பையன் பார்த்தா, மச்சா ஏன் தங்கச்சி நீ கட்டிக்கோ, உன் தங்கச்சி நான் கட்டிக்கிறேன்ட்டான். நல்ல முறை. இந்த இளைஞர்கள்லாம் எவ்வளோ விஷயத்தை பின்பற்றலாம், ஆனால் அவனுங்க ஃபாலோ பண்ணுறது காதல்ன்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான். இன்றைய இளைஞர்களுக்குலாம் நான் கேட்குற விஷயம் என்னென்னா, கையில் பச்சை குத்துறியே, பச்சை குத்துறது பெருசு கிடையாது. அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அதே பேரில் உனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்குமா? வாழ்க்கை ஃபுல்லாக அதை வச்சு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பழைய ஷாக்ஸை மோந்து பார்க்கறத விட கொடுமையானது பழைய காதலை ரோட்டில் பார்க்கறது. நீங்களாம் லவ் லெட்டர் பார்த்தீங்கன்னா பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் சிலர் ஓவராக ரத்தத்தில் எழுதி கொடுக்குறாங்க. ஏண்டா ரத்தத்தில் லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறிய, அந்த பொண்ணுக்கு உன் மேலே காதல் வருமா வாந்தி வருமா? அதை பார்க்கும்போது எந்த விதத்தில் கொடுக்குற? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்தா ஒரு லவ் லெட்டர், ஒரு கல்யாண பத்திரிக்கை, ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். அன்பே நீ என் காதலை ஏற்றுக்கொண்டால் கல்யாண பத்திரிக்கை, இல்லைனா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அப்படின்னா. ஆக அந்த பொண்ணுகிட்ட தன்னுடைய வாழ்க்கையை சொல்லும் போதே சாகரத்துக்கும் அடிக்கிறானே, இவங்க கூட அந்த பொண்ணு எப்படி வாழ்வா? உங்களை வச்சு நீங்கள் வாழ்ந்தீங்களோ இல்லையாடா, உங்களை வச்சு எல்லாரும் வாழ்கிறானுங்க. செல்ஃபோன் கடைக்காரன் வாழ்கிறான், சிம் கடைக்காரன் வாழ்கிறான், ஐஸ்கிரீம் கடைக்காரன் வாழ்கிறான், இளநீ கடைக்காரன் வாழ்கிறான். அதுவும் இளநீ கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு இளநியில் வாங்கி 2 ஸ்டாப் போட்டு குடிப்பாங்க. அப்போ கூட விட மாட்டான், 3 இளநீ வாங்கி குடிச்சாதான் விடுவோன்னு குடிச்சு விட்டு அனுப்பிச்சுட்ருவான். அது எப்படி 20 வருஷமாக பெற்று வளர்த்த ஒருத்தவங்களை விட்டுட்டு 20 நாளே ஆன ஒரு பையனா தான் வாழ்க்கைக்கு முக்கியம் எப்படி முடிவு பண்ணுறீங்க? அது எப்படி உண்மையான காதலாக இருக்கும்?
அடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கையை கிழிச்சிக்கிறீங்க, அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி, இல்லை பையன் வேணான்னு சொல்லிட்டான்னு கையை கிழிச்சிட்டு ரத்தத்தை கொடுக்குறிய. உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் அந்த ரத்தத்தை பிளட் பேங்க்ல போய் கொடு. எந்த பெண்ணோட அழகை இவனுக்கு பிடிச்சி அந்த பொண்ணுக்கு காதலை சொல்றான், ஆனால் அந்த பொண்ணு இவனை வேணான்னு சொன்ன உடனே அதே பொண்ணு மேலே ஆசிட் ஊத்துறியே, மூதேவி நீலாம் உருப்பிடுவியா? ஒன் பாய் இஸ் இன் எ வில்லேஜ். ஒரு கிராமத்தில் ஒரு பையன் இருந்தான். ஹி ஹேவ் எ க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவனுக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தான். த வில்லேஜ் பாய் லவ் ஒன் கேர்ள். அந்த கிராமத்து பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான். ஒன் டே த லவ் இஸ் ஃபெயிலியர். ஒரு நாள் அந்த காதல் புட்டுக்குச்சு. த ஃப்ரெண்ட் இஸ் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம். அந்த கிராமத்து பையன் அந்த லவ் எடுத்து சொல்ல போனான். பட் he not returned. அவன் திரும்ப வரவே இல்லை. ஒய் ஒய் ஏன் ஏன் தெரியுமா? பிகாஸ் both are escape. அவங்க 2 பேரும் ஓட்டாங்க. இன்னைக்கு லவ்லாம் இவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு. தயவு செய்து இளைஞர்களே, உங்களுடைய பாதையை வேற விஷயத்தில் போடுங்க. அப்துல் கலாம் உங்களை 2020 இந்தியா வல்லரசுன்னு கனவு காண சொன்னா, நீங்க காண்ற கனவோ கலர் மேலவா இருக்கிறது. இளைஞர்களே, காதலியுங்கள். காதலில் விடும் சந்தியாவை அல்ல, சிக்கலில் தவிக்கும் நாம் இந்தியாவை என்ற இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இளைஞர்கள் எப்படி தெரியுமாயா? அருவி மாதிரியா? அதுல இருந்துதாயா மின்சாரத்தை தயாரிக்க முடியும். தேங்கி கிடக்கிற தண்ணீர்ல இருந்து யாரும் மின்சாரத்தை தயாரிக்கிறது இல்ல. ஒவ்வொரு இளைஞனும் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கா. தேயறது ஸ்கிரீன் மட்டும் இல்லைங்க, உங்க லைஃபும் தான். அதுக்கு காரணம் இந்த வலைதளம் தான். ஒவ்வொரு பசங்களும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்குள்ள போறாங்களோ இல்லையோ, ஆனா தவறாம நெட்டுக்குள்ள போறாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு இளைஞனும் அப்புல போக சொன்னா தினமும் வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்காங்க. முதல்லாம் தமிழர்களோட வீரம்னாவே உலகத்துல ஃபேமஸா பேசப்பட்டுச்சு. தமிழர்களோட வீரமான சிலம்பாட்டம், குத்துச்சண்டை, ஜல்லிக்கட்டு, குச்சிப்புடி, வால் சண்டை இதெல்லாம் இந்த கலாச்சாரத்துல மறந்தே போச்சுங்க. தமிழர்களோட வீரம்னாவே இப்ப யாருக்குமே தெரியல. தங்கச்சி சொன்னாங்க தமிழர்களுக்கு வீரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு. அது தப்பு. வீரம் படத்துல தல அஜித் நடிச்சிருக்காங்க, தமனா நடிச்சிருக்காங்க, சந்தானம் நடிச்சிருக்காங்க, மற்றும் பல நட்சத்திரங்களா நடிச்சிருக்காங்க. படத்தை போய் பாருமா, மின்னல். தம்பி, நீ படத்தை பத்தி சொல்ற, நான் தமிழரோட பண்பாட்டை பத்தி சொல்றேன். படங்கிறது 3 மணி நேரத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனா தமிழரோட பண்பாடு 3000 வருஷம் ஆனாலும் முடியாதுங்கிறத சொல்றேன் தம்பி. ஒரு வயசானவர் ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி நெல் உற்பத்தி தெரியுமான்னு கேட்டாரு. தெரியாதுன்னா. மஞ்சள் விளையிறது தெரியுமான்னு கேட்டாரு. தெரியாதுன்னா. கரும்பு விளையிறது தெரியாதுன்னா. இதெல்லாம் எதுவுமே தெரியாது, வேற என்னதான் உனக்கு தெரியும் கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், நெல்லு எப்படி வந்ததுன்னு தெரியாது, ஆனா என் பாக்கெட்ல இருக்க செல்லு எப்படி வந்ததுன்னு தெரியுங்கிறான். தான் சாப்பிடுற சாப்பாடு எப்படி வந்ததுன்னு தெரியாது, பருப்பு எப்படி வந்ததுன்னு தெரியாது, உப்பு புளி இதெல்லாம் எதுவும் தெரியாது, ஆனா ஒரு செல்ல கையில கொடுத்து இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அக்கு வேற ஆணி வேற சொல்றாங்க. செல்ஃபினா என்னங்க ஐயா? தெரியலையே ஐயா, நான் சொல்றேன். அந்த பாப்பா காலேஜ் போயிட்டு இருக்கேன்னு வெளியே சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. செல்ஃபி நான் கூட என்னன்னு தெரியாம அந்த புள்ள என்னது காலேஜ் போய்கிட்டு இருக்கு. ஒரு குல்ஃபியை வாங்கி நம்மளே சாப்பிட்டுக்கிட்டு நம்மளே போட்டோ எடுத்துக்கிறது பேர் தான் செல்ஃபி. தம்பி, செல்ஃபினா அது கிடையாது. மூஞ்சி என்னால எடுக்க முடியாது, அதனால நீயே எடுத்துக்கோன்னு சொல்றதா செல்ஃபி. முதல்லலாம் பசங்கள்லாம் வீட்டுக்குள்ள இருந்தா ரணகலத்தோட கலகலப்பா இருக்கும். எப்படின்னா, மாமன் பொண்ணுவோட அத்தை பையன் கிண்டல் பண்றதோ, அத்தை பையனை மாமன் பொண்ணு கிண்டல் பண்றதோ, அக்கா அண்ணனை போட்டு உதைக்கிறதோ, அண்ணன் அக்கா தங்கச்சி
பசங்க வீட்டுக்குள்ள போனா இருக்கிற இடமே தெரியலீங்க. என்னன்னு பார்த்தா செல்லை எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள உக்காந்தானா போதும், ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு எல்லாத்துலயும் அள்ளி படிப்பா. அவங்க அம்மா கேக்குறாங்க, தம்பி என்ன சாமி பண்ற அப்படின்னு. அவன் சொன்னா அம்மா படிக்கிற அப்படின்னு. ஆனா அவன் படிக்கலைங்க, ஃபேஸ்புக்லயும் இன்டர்நெட்லயும் மொக்க போட்டுட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையும் சீரழியறது இல்லாம அவங்க பெத்தவங்களோட நம்பிக்கையும் சேர்த்து சீரழியுங்க. ஃபேஸ்புக்கை பத்தி தப்பா பேசுது, அதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, எங்க அப்பாட்ட போய் அப்பா சயின்ஸ் புக் வாங்கணும் காசு தாங்கன்னு கேட்டேன், கொடுத்தாரு. மக்கானாலும் பணம் தேவைப்பட்டுச்சு, அப்பா சோசியல் புக் வாங்கணும் காசு தாங்கப்பான்னு கேட்டேன், கொடுத்தாரு. மக்கானாலும் பணம் தேவைப்பட்டுச்சு, அப்பா மேக்ஸ் புக் வாங்கணும் காசு தாங்கப்பான்னு கேட்டேன், கொடுத்தாரு. அடுத்த நாள் என்ன சொல்லி காசு கேட்காதுன்னு எனக்கு தெரியல. நேராக போனேன், அப்பா மார்க்கெட்டில் இப்போ புதுசாக ஃபேஸ்புக்னு ஒன்று வந்திருக்கு, அதுல இருந்தால் எல்லா கவர்மெண்ட் கொஸ்டினுக்கும் கேள்வி எடுக்கிறாங்க, அதை வாங்கி தந்துருங்க காசு கொடுங்கன்னு கேட்டு உடனே கொடுத்துட்டாரு. ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை ஃபேஸ்புக்ல அப்ரோச் பண்றான். அதுக்கு ஃபர்ஸ்ட் காலையில ஹாய் குட் மார்னிங், மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன், நைட்டு குட் நைட், அடுத்த நாள் சாப்பிட்டியா செல்லம் தூங்குனியா, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த பையன் நம்ம 2 பேரும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டோம், எங்க ஃபேமிலியில உன்னை எல்லாரும் பார்க்கணும்னு சொல்றாங்க, அதனால நீ எங்க ஊருக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு நம்பி அவங்க ஊருக்கு வந்துச்சுங்க. ஒரு வயசானவர் வந்து கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் அந்த பொண்ணு கேக்குது, நான் இத்தனை நாள் ஃபேஸ்புக்ல பேசின பையன் எங்கன்னு கேட்டது. அதுக்கு அந்த வயசானவர் சொல்றாரு, நான் தான் இத்தனை நாள் அவங்க கூட ஃபேஸ்புக்ல பழகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதனால ஃபேஸ்புக்னால யார் கூட பழகுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. நல்லவரா கெட்டவரா வயசானவரா இளமையா எதுவுமே தெரியல. அதுக்கு காரணம் இந்த இன்டர்நெட். அதனால தாங்க சொல்றேன் ஃபேஸ்புக்னால இளைஞர்கள் சீரழிஞ்சு போறாங்கன்னு. ஒவ்வொரு இளைஞனும் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கா. தேயறது ஸ்கிரீன் மட்டும் இல்லைங்க, உங்க லைஃபும் தான். அதுக்கு காரணம் இந்த வலைதளம் தான். இந்த ஜெனரேஷன்ல ஆண்கள் ஆண்டு வராங்களோ இல்லையோ ஆன்லைன் ஆண்டு வருதுங்க, பெண்கள் ஆண்டு வராங்களோ இல்லையோ பென்ட்ரைவ் ஆண்டு வருதுங்க. அதனாலதான் சொல்றேன் வலைதளத்தினால இளைஞர்கள் சீரழிஞ்சிட்டு தான் போறாங்க. கோவை மாநகராட்சி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அங்க எங்க அக்கா ஒருத்தவங்க தனியார் கல்லூரியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கல்லூரியில ஒரு பையன் தன்னுடைய பிறந்த நாளை ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு இருந்தான். அப்ப எங்க அக்கா கூப்பிட்டு அந்த பையன்கிட்ட பேசினாங்க, ஏன் உன்னோட பிறந்த நாள் இப்படி ஆடம்பரமா செலவு பண்ற? அந்த காசை ஒரு முதியோர் இல்லத்துக்கோ ஒரு அனாதை இல்லத்துக்கோ கொடுத்தேன்னா நீ செய்யற சின்ன உதவி அவங்களுக்கு பெரிய அளவுல நல்லது தரும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கய்யா. அந்த இளைஞன் யோசிச்சான், தன்னுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் அவன் கொண்டாடுறது இல்ல, தன்னோட பிறந்த நாளுக்கு ஆகிற ட்ரெஸ் செலவு, கேக்கு செலவு, சாக்லேட் செலவு, இது எல்லாத்தையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்திலையும் அனாதை ஆசிரமத்திலையும் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறான். திருப்பி இன்னும் ஏதாவது பெருசா செய்யணும் அப்படின்னு யோசிச்சான். திருப்பி எங்க அக்காட்ட வந்தான், நான் இன்னும் வேற ஏதாவது செய்ய நினைக்கிறேங்க மேம், என்ன செய்யறது அப்படின்னு கேட்டான். உயிரோட இருக்கிறப்ப ரத்தத்தை தானம் செய்ய சொல்லி சொன்னாங்க. விவேகானந்தன்ங்கிற அந்த இளைஞன் அவன் தான் மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு போய் கோவையில ஒரு மிகப்பெரிய பிரபலமான மருத்துவமனையில தன்னுடைய நண்பர்களும் தானும் சேர்ந்து ரத்த தானம் செஞ்சுட்டு வந்தாயா. அப்போ அந்த மருத்துவர் கூப்பிட்டு எங்க அக்காட்ட சொல்றாங்க, இளைஞர்கள் எல்லாம் பொறுப்பில்லாதவங்க வாட்ஸ்அப் பேஸ்புக்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை தருதலையா சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களுடைய இளைஞர்களை பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய எண்ணத்தை நான் மாத்திக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் யூ அண்ட் யுவர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப ஒரு மாணவனுக்கான அங்கீகாரமும் அந்த இடத்துல கிடைச்சது, ஒரு ஆசிரியருக்கான பெருமையும் அங்க கிடைச்சது. நம்மளுடைய தமிழ்நாட்டுல எத்தனையோ கலெக்டர்ஸ் இருக்காங்க, அதுல நம்ம சிறப்பா ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய அர்ச்சனா பட்நாயகத்தை தான் சொல்லணும். அவங்களுடைய இளமை பருவத்துல அவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கோவை மாநகராட்சியில அவங்க பார்த்த அந்த ரோட்டோரமா பிச்சை எடுத்துட்டு இருக்கிற பிச்சைக்காரங்க, மனநலம் குன்றியும் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் அமைச்சாங்க ஐயா.
இவங்க தம் நம்பிக்கையோட வாழ்ந்தா வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த அந்த வயதான முதியவர்களையும் மனநலம் குன்றியவர்களையும் அந்த பிச்சைக்காரங்களையும் தன்னோட உழைப்பால உயர்த்தி காட்டுறதுக்காக அவங்களுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தாங்கய்யா. இன்னைக்கு அவங்க ஒரு தனியார் கல்லூரியிலையும் ஒரு மருத்துவமனையிலையும் வாட்ச்மேனாவும் செக்யூரிட்டியாவும் ஸ்வீப்பராவும் தன்னுடைய வேலையை தொடங்கிட்டு இருக்கிறாயா. அவங்களாலே முடியுங்கிற தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினது என்னுடைய இளைஞன் தானையா. ஆருணிமா அப்படிங்கிற ஒரு கால்பந்து வீராங்கனை தன்னுடைய ரயில் பயணத்துல தன்னுடைய நகைக்காக ஆசைப்பட்டு ஒரு திருடங்க தன்னுடைய நகையை பறிச்சுட்டு அவங்கள ட்ரெயின்ல பிடிச்சி தள்ளி விட்டாங்கய்யா. அப்போ அவங்களுடைய கால் துண்டிக்கப்பட்டு ரோட்டோர உளுந்து கிடந்தாங்கய்யா. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, உன்னால இனி வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண முடியாது, இனி அவ்வளவுதான், நீ உன்னால சாதிக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனா அந்த இளைஞன் போராடுனா, தன்னுடைய முயற்சியை காட்டுனா, என்னால இதுல சாதிக்க முடியலனா நான் வேற எதுலயாவது சாதிக்கிறேன்னு சொல்லி சாதிச்சு காட்டினாயா. எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் இந்திய பெண், மாற்றுத்திறனாளி பெண்ங்கிற பட்டத்தை வாங்கினாயா. ஒரிசா மாநிலத்துல குண்டுபரதிங்கிற ஒரு கிராமத்துல தண்ணி இல்லாம மக்கள் சிரமப்பட்டு இருந்தாங்க. தண்ணிக்காக 5 கிலோமீட்டர் வெளியில போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தாங்கய்யா. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு இளைஞன் சொன்னான், நம்ம ஊர்ல ஒரு கசிவு நீர் குழாயை அமைக்கலாம், அமைச்சோம்னா நிச்சயமா தண்ணி வரும், நம்ம ஊருக்காரங்க யாரும் வெளியில போவேனான்னு. ஆனா யாரு கேட்கல. இவன் கிடக்கிறான் வெறும் பையன், இவன் பேச்ச கேட்டு நம்ம எதுக்கு அதையும் இதையும் செஞ்சுக்கணும்னு யாரும் முன் வரல. அந்த இளைஞன் போராடிட்டு 12 ஆண்டுகள் முயற்சி செஞ்சான், ஒரு கசிவு நீர் குளத்தை அமைச்சான். இதுக்கு காரணம் என்ன? என்னுடைய இளைஞனின் தன்னம்பிக்கை தானே. விடியாத இரவு என்று எதுவும் இல்லை, மீளாத துயரங்கள் என்று எதுவும் இல்லை, வற்றாத நதிகள் என்று எதுவும் இல்லை. மொத்தத்தில் தன்னம்பிக்கையே நீ இல்லை என்றால் எதுவுமே இல்லை. ஆயிரக்கணக்கான பெற்றோரை சந்திக்கிற வாய்ப்பு இருப்பவன் என்ற முறையிலே சொல்கின்றேன். எத்தனையோ பேர் நம்மை படிக்க வைப்பதற்காக பெற்றோர்கள் அவமானப்படுகிறார்கள். அந்த அவமானத்தை நம்மிடத்தில் சொல்ல மாட்டார்கள், நாமே புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னவாக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ பலகீனன் என்று உன்னை நீயே நினைத்து கொண்டால் நீ பலகீனனாக ஆகிறாய். நீ பலமானவன் என்று உன்னை நீயே கருதி கொண்டாய், நீ பலமானவன் ஆகிறாய் என்று செங்காவி சிங்கம் வீர துறவி விவேகானந்தர் சொன்னாரே, அதுபோல நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாட்டை நல்ல திசையில் எடுத்துச் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உள்ளபடியே இந்த திறமைக்கு நாம் தலைவணங்குகிறோம். இந்த திறமைகள் அனைத்தும் ஒன்று திரட்டப்பட வேண்டும், ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அந்த திறமைகள் அந்த குடும்பத்தின் நலனுக்காகவும் இந்த தேசத்தின் ஒட்டுமொத்தமான முன்னேற்றத்திற்காகவும் அது முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும். பயன்படுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், பயன்படுத்துவதற்குத்தான் இந்த சமுதாயம் தயாராக இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழுகிறது. நானும் ஒரு பெற்றோர், என் மகளும் உங்களைப் போலவே ஒரு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவி என்ற முறையில் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான பெற்றோரை சந்திக்கிற வாய்ப்பு இருப்பவன் என்ற முறையிலே சொல்கின்றேன். எத்தனையோ பேர் நம்மை படிக்க வைப்பதற்காக பெற்றோர்கள் அவமானப்படுகிறார்கள். அந்த அவமானத்தை நம்மிடத்தில் சொல்ல மாட்டார்கள், நாமே புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் சேர்ந்து தெம்பூட்டி நான் இருக்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லத்தக்க முறையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பொறுப்புள்ள குழந்தைகளாகிய உங்களிடத்தில் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் தயவு செய்து அறிஞர் பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் வாசிக்க வேண்டும். இப்போது சார்லஸ் டார்வின் என்று சொல்லக்கூடிய உலக அறிவியல் மேதை இருக்கிறாரே, அவர்தான் உலகத்தின் தலைவிதியை மாற்றி காட்டியவர். அவர் தந்தையார் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், அவர் பாட்டனார் மாநிலம் முழுக்க பாராட்டத்தக்க பெரும் மருத்துவர், அவர் குடும்பமே மருத்துவ குடும்பம்.
ஆகவே டார்வினும் மருத்துவராக வர வேண்டும் என்று விரும்பினார். இயற்கை தானே, இயல்பு தானே, அப்படி விரும்பினார். ஆகவே மருத்துவக் கல்லூரியிலே சேர்த்தார். ஆனால் என்னால் மருத்துவம் படிக்க முடியவில்லை, தந்தையாரே நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். எடின்புரோ பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் படிப்பு படித்துக் கொண்டிருந்த போதே பாதியில் நின்றுவிட்டு தந்தையாரின் அனுமதியோடு மறுபடியும் என்ன செய்தார் தெரியுமா? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் போய் மத போதகராக படிக்க வேண்டும் என்பதற்காக பட்ட வகுப்பிலே சேர்ந்தார். மத போதகராக, கிறிஸ்துவ மத போதகராக. ஆனால் டார்வின் அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மத போதகராக படிக்க வேண்டும் என்பதற்காக படித்துக் கொண்டிருந்த போதே தனக்கு விருப்பம் வேறு, தனக்கு விருப்பம் மருத்துவத்திலும் இல்லை, தனக்கு விருப்பம் மதபோதத்திலும் இல்லை, தனக்கு விருப்பம் அறிவியல் ஆராய்ச்சியில் இருக்கிறது. ஒரு பூச்சியை கண்டால் பின்னாலே சென்று விடுவார். அந்த மதபோதகராக இருக்கிற அவர் துறை தலைவரை போய் சந்திப்பதில்லை. ஆனால் அறிவியல் துறை இருக்கிறது அல்லவா, பூகற்பவியல், புவியியல், பூச்சியியல், அந்த துறை தலைவரை போய் சந்திப்பார். சம்பந்தமே இல்லை, ஆனால் சந்திப்பார். கடைசியில் ராணுவ கப்பல் உலகெங்கும் சுற்றித் திரிந்து ஆய்வு செய்வதற்காக புறப்பட்ட போது, பீகிள் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல் புறப்பட்ட போது சற்றும் சம்பந்தம் இல்லாத, அறிவியலுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த மாணவன் தான் எங்களோடு வர வேண்டும் என்று அந்த அறிவியல் மேதைகள் விரும்பினார்கள், அழைத்தார்கள். தந்தை விடமாட்டேன் என்றார். இதைத்தான் உங்களுக்கு பெற்றோர் என்ற முறையிலே சொல்ல விரும்புகிறேன். என்ன செய்தார் டார்வின்? தாய் மாமாவை அழைத்தார். மாமா, நீங்களாவது சொல்லி அப்பாவிடம் சொல்லி எப்படியாவது ஏற்க சொல்லுங்கள். அவர் மருத்துவராக வேண்டும் என்று விரும்புகிறார், கடைசியில் மதபோதகராக வேண்டும் என்று விரும்புகிறார் என்றெல்லாம் சொல்லி கடைசியிலே நான் இந்த ஆராய்ச்சிக்கு செல்கிறேன் என்று கடைசியில் அந்த பேராசிரியர் பெருமக்களும் தாய் மாமாவும் சென்று டார்வினுடைய அப்பா புகழ்மிக்க மருத்துவரிடத்தில் சொன்ன பிறகு ஒப்புக்கொண்டார். தந்தையின் ஒப்புதலோடு புறப்பட்டார். 5 ஆண்டு காலம் கடலில் பயணம் மேற்கொண்டார். 5 ஆண்டு காலம் கழித்து திரும்பி வந்தார். அவர் படித்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வெறும் 62 பக்கத்தில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்தார். அதுதான் உயிரினங்களின் தோற்றுவாய், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற உலக பிரசித்தி பெற்ற புத்தகம். உலகத்தையே மடைமாற்றி காட்டிய புத்தகம். எங்கிருந்து மனிதன் பிறந்தான் என்று பல்லாயிரம் ஆண்டுகளாக மதம் சொல்லி வந்ததே, அதை தவிர்த்து அந்த மதத்திலேயே பிறந்த ஒருவன் இந்த மனிதன் எப்படி அறிவியல் பூர்வமாக பிறந்தான், பரிணாம வளர்ச்சி பெற்றான், வளர்ந்தான் என்ற வித்தியாசமான அறிவியல் உண்மையை உலகத்துக்கே எடுத்துச் சொன்ன பெருமை சார்லஸ் டார்வினை சாரும். நமக்கு எந்த வாய்ப்பு வேண்டும் என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டும். நான் ஈரோடு புத்தக திருவிழாவிலே பார்க்கிறேன், பெற்றோர்கள் ஆயிரக்கணக்கான பேர் சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்களை எல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள். எந்த பெற்றோர் சின்ன வயதிலேயே குழந்தைகளுக்கு பாட புத்தகத்தோடும் சேர்த்து வேறு நல்ல கருத்தாளமிக்க புத்தகங்களை, கதை போன்ற புத்தகங்களை, அறிவை வளர்க்கிற புத்தகங்களை, பொறுப்பை வளர்க்கிற புத்தகங்களை, சிந்தனை வளர்க்கிற புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் முன்னுதாரணமான பெற்றோர். அப்படி பொறுப்பான முறையில் பெற்றோரும் வளர்க்க வேண்டும். பொறுப்பான பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நாம் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று மாணவ செல்வங்களும் விளங்க வேண்டும். அவ்வாறு விளங்குவார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள்
கண்ணீர் இவை இரண்டும் கலந்ததெங்கள் சரிதமே இது தீயில் எழுந்து வந்த தேசமே ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த்